ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் அப்படின்னா என்ன, அதை ஸ்டாக்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக நீங்கள் இப்போ பிகினராக இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இந்த வீடியோவை பார்ப்பீங்க, சரிங்களா? அதனால் ஒரு 2 விஷயம் மட்டும் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே இப்போ இனிஷியேட்டாக உள்ளே வந்திருப்பீங்க. 2 விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, ட்ரேடை நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சரிங்களா? யார்கிட்டயாச்சும் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண கொடுக்குறது, அந்த வேலையை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொன்று, பெய்ட் கால் சர்வீஸ். அதாவது இந்த ஆப்ஷனை இந்த ஸ்டாக்கில் இதில் நீங்கள் வாங்குங்க, இதில் விற்றுருங்கன்னு சொல்லிட்டு நிறையா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நேற்று நான் ஒரு நபர்கிட்ட பேசும்போது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா கிட்ட லாஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? அது அவர் பண்ணியிருந்தா கூட ஓகே, ஏதோ ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அவர் ஃப்ரெண்டை நம்பி, அவர் நேட்டிவ் பிளேஸில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்டருந்து வாங்கி எல்லா பணத்தையும் போட்டு லாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன செய்வது அப்படிங்கிறது அவருக்கு அடுத்த லெவல் தெரியல. அதனால தான் ஆப்ஷன் அப்படிங்கும்போது ஹைலி ரிஸ்க், சரிங்களா? அது தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா, ஆப்ஷனில் ஹெட்ஜிங் அப்படிங்கிறத பண்ணணும். இந்த வார்த்தையை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். இப்போது நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ண தெரியணும், சரிங்களா? நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறீங்க? இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிசிஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, டிசிஎஸில் எப்படி ஆப்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இதை ஆட் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இதில் போய்ட்டும் என்எஸ்சி வெப்சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? மேலே சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிவிட்டு டிசிஎஸ்னு வந்துருச்சு, டெரிவேட்டிவ்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவ் ஆப்ஷன் ரெண்டுமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ இதில் வந்தோடனே ஆப்ஷன் செயின் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் உங்கள் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, இது கால் ஆப்ஷனுக்கு உரியது, சரிங்களா? உங்கள் ரைட் சைடு இருக்குல்ல, இது புட் ஆப்ஷனுக்கு உரியது, சரிங்களா? இப்போது இந்த ரெண்டுமே சந்திக்கிற இடம் இருக்கும். இந்த எல்லோ ஷேடோவும் இந்த ஒயிட் ஷேடோவும் சந்திக்க பாருங்கள். இது இந்த அதாவது இது புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? இது காலுக்கு இந்த மணி. இந்த ரெண்டுமே மீட் பண்ணுற இடம் இருக்குல்ல, 4300 4350, இது அடுத்த மணி, சரிங்களா? இதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் ஒன்று நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது புரிஞ்சிடும், சரிங்களா? ரெண்டுக்குமே அடுத்த மணின்னு சொன்னால் இது ரெண்டும் தான், சரிங்களா? பட் காலுக்கு என்ன அப்படின்னா, இந்த எல்லோ கலர் ஷேடோ இருக்கா, இது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? இந்த எல்லோ ஷேடோ இருக்குல்ல, இதெல்லாம் இந்த மணி. அதே மாதிரி இங்கே எல்லோ ஷேடோ அடித்து காட்டியிருப்பாங்க. இங்கே மேலே போகுது பாருங்கள், அந்த வேல்யூஸ்னால் 4250, இதுக்கு மேலே போயிட்டு 4500, சரிங்களா? இதெல்லாம் கால் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் த மணி, சரிங்களா? கீழே போகிறதெல்லாம் இருக்குல்ல, இது புட்டுக்கு என்னது, இந்த மணி. அதனால் ஒரு சைடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அவுட் ஆஃப் த மணி, இது அட் த மணி, சரிங்களா? இது இந்த மணி. இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இதுக்கு உல்ட்டாக பண்ணிடுங்க. இது இந்த மணி புட்டுக்கு, இது என்னது அவுட் ஆஃப் த மணி. இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது இதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். 0 ஆர் ஹீரோ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த அவுட் ஆஃப் த மணியில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறனால அதை எடுப்பாங்க. அது ஹைலி ரிஸ்க், சரிங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் எடுக்கணும், ரவுண்டாக தான் எடுக்க முடியும், சரிங்களா? ஒன்று 4300ன்னு எடுக்கணும், இல்லை 4350ன்னு எடுக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4285 நீங்கள் எடுக்க முடியாது கான்ட்ராக்ட். அதனால் என்ன பண்ணணும், ரவுண்டு ஃபிகராக என்ன பண்ணணும், டைப் பண்ணுங்கள், சரிங்களா? பண்ணிவிட்டு ரவுண்ட் ஃபிகரை நீங்களே டைப் பண்ணிடுங்க. எவ்வளோ எதை எடுக்க போகிறீங்க, அட் த மணியில் எடுக்கிறீங்கன்னா 4300. இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா 3 மாதத்தோட கான்ட்ராக்ட் இங்கே உங்களுக்கு என்ன ஷோ ஆகும், சரிங்களா? இந்த கான்ட்ராக்டை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன அப்படின்னா, முழுவதுமாக உங்கள் ப்ரிடிக்ஷன் எதில் இருக்கணும் அப்படின்னா டிசிஎஸில் இருக்கணும், சரிங்களா? இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணி நீங்கள் எடுக்கணும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிடுறேன், கால் புட்டு, சரிங்களா? 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்குள்ளது போதும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிசிஎஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணாலுமே சார்ட் வியூ ஆகும், சரிங்களா? ஆனால் புக்கில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே எதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிசிஎஸில் தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறத கணிக்கணும். இதை கணிச்சு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இதில் நமக்கு நிறையா மெத்தட் இருக்குது. இப்போ 50 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ இங்கே நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா
50 பாயிண்ட்ஸ் ஒன்ஸ் அப்படியே இதாக இருக்கும் பாருங்கள், 4400, 4450, 4500, 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் உள்ளே இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் எங்கே எடுத்தாலுமே நீங்கள் கான்ட்ராக்ட் இதையுமே எடுக்கலாம். ஃப்யூச்சரில் ஒரு மாதத்தில் இந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ 42,000, அதாவது 4286, 87 இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். இந்த இடத்துல இருந்து இந்த மாதம் ஆகஸ்ட் முடிகிறதுக்குள்ளே, சரிங்களா, 4400க்கு மேலே வரும், 4400க்கு மேலே வரும் அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 4400க்குள்ளே கான்ட்ராக்டே எடுக்கலாம். சரிங்களா? அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா அட் த மணியில் எடுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ஷோ பண்ணல, அட் த மணின்னு சொல்லி இங்கே ஷோ பண்ணல. இதிலே நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்ட்ராடே நார்மலாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போது கணிக்கிறது ஃபுல்லாக நீங்கள் எங்கே கணிக்கணும் அப்படின்னா டிசிஎஸில் தான் கணிக்கணும். சரிங்களா? கான்ட்ராக்ட் எடுத்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஏன்னா அண்டர்லைனிங் அசட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு வரச்ச அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. இதில் பார்க்கும்போது டிசிஎஸ் தான், சரிங்களா, மேலே ஏறுதா கீழே இறங்குதான்னு கணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் பக்கத்தில் நிழல் இருக்கும். சரிங்களா? இப்போ மனிதர் எப்படி மூவ் ஆகுறாதோ அதை பொறுத்து தான் என்னாகும், நிழல் மூவ் ஆகும். இது மார்னிங் சமயத்தில் அவர் நிற்கிறாருன்னா அவருக்கு நிழல் சைடு வித்தியாசமாக இருக்கும். லஞ்ச் டைமில் நிற்கிறாரு அப்படின்னா நிழலோட சைஸ் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? ஈவினிங் நிற்கிறாரு அப்படின்னா நிழல் வந்து மாறும். சரிங்களா? ஆனால் மனிதர் மாற மாட்டார்ல. சரிங்களா? அதனால தான் ட்ரேடில் நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? பட் நீங்கள் எது பண்ணாலுமே டெக்னிக்கல் அனலைசிஸ் இது இல்லாமல், அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை வச்சுலாம் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய ஐடியாஸ் உள்ளே வர உங்களுக்கு கேள்விப்படுவீங்க. சரிங்களா? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே கடல் தான். ஸோ எந்த வேணாலும் நிறையா வழி இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கே வந்தாலுமே டெக்னிக்கல் அனலைசிஸ் யார், இந்த மனிதர் தானே, இவர்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணணும். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸுங்கிறது அந்த டிசிஎஸோட சார்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் நினச்சிட்டேன் மார்க்கெட் இன்றைக்கி இன்ட்ராடே பண்ண போகிறேன். சரிங்களா? 4300 நான் வந்து பை பண்ண போகிறேன். மார்க்கெட் வந்துட்டு 4300 தொட்டுரும், இன்றைக்கி தொடும் நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், காலை பை பண்ணணும். சரிங்களா? இதை லார்ஜ் சைஸில் தான் வாங்க முடியும். எப்போவுமே ஓவர் நைட்டில் வச்சுருங்க. இன்னொன்று, அந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை தான் எக்ஸ்பைரி. ஆகஸ்ட், செப்டம்பர்னு எடுத்திங்கன்னா, செப்டம்பர்னால் நீங்கள் அடுத்த மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆகஸ்ட்னால் இந்த மாதம் கடைசி வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணலை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சுருக்க டிமெட் வச்சுருக்கீங்களா, அவங்க ப்ரோக்கர் நம்ம சொல்லுவோம். அந்த ப்ரோக்கரை என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸாக இருந்துச்சுன்னா லாஸான அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. சரி, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் சின்ன ஃபைன் போட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. லாஸ் ஆனாலுமே நீங்கள் அக்கௌண்ட்டை அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணாத காரணத்தினால சின்னதாக ஒரு ஃபைன் போடுவாங்க. சரிங்களா? ஸோ எந்த கான்ட்ராக்ட்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ செப்டம்பர் எடுத்திங்கன்னா இது அடுத்த மாதம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை ஓவர் நைட்டில் வச்சு எடுக்கிறீங்களா, இன்ட்ராடே வச்சு எடுக்கிறீங்கன்னா இன்ட்ராடே கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாக்கில் உங்களுக்கு லிவரேஜ் உண்டு. இப்போ நான் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே அப்படின்னா கிளிக் பண்ணேன்னா ஷேரோட விலை 4283. ஆனால் எனக்கு 856 ரூபா இருந்தாலே போதும் இன்ட்ராடேக்கு. ஏன்னா 5x கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். இதே இது லாங் டேர்ம் நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட் தான் நான் வாங்கணும். சரிங்களா? என் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஆனால் கான்ட்ராக்டை நான் பை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே கிளிக் பண்ணாலும் ஒரே அமௌண்ட் தான், ஓவர் நைட்டை கிளிக் பண்ணாலும் சிமிலர் அமௌண்ட் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதனால் இதை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஓவர் நைட்டில் கிளிக் பண்ணி ட்ரேட் எடுங்க. இன்ட்ராடே எடுத்துட்டிங்கன்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். கடைசி வேலைக்கிழமை வரைக்கும் வைக்க முடியாது. சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் லார்ஜ் சைஸில் தான் இங்கே எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக சொல்கிறேன். இப்போ லார்ஜ் சைஸ் எக்ஸாம்பிளுக்கு 100, இங்கே 175 இருக்குல்ல, 100 இருக்குன்னா நீங்கள் 2 லாட் வேணும் அப்படின்னா 200 அப்படின்னு டைப் பண்ணணும். 3 லாட் வாங்கினா 300ன்னு தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி இதை நீங்கள் அப்படி போட்டுட்டு 2 லாட் எடுக்கணுமா, ×2 போட்டுக்கோங்க. 175 × 2 350 அப்படிங்கிறது டக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? 2 லாட் வேணும் அப்படின்னா. ஸோ இதுதான் ஆப்ஷனுக்கு தேவையானது. இப்போது இன்னொரு கேள்வி இருக்குது, புட்டையும் பை பண்ண சொல்லுவாங்க. இப்போது இதில் தான் நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது நான் காலை பை பண்ணுறேன், ஓகே, மார்க்கெட் மேலே போகுது நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னா காலை என்ன பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். இதே இது மார்க்கெட் கீழே சரியும் அப்படின்னா புட்டை பை தான் பண்ணணும், செல் கிடையாது. இங்கே நிறைய பேருக்கு சின்ன லெவலில் ஒரு கன்ஃபியூஷன் வரும் பிகினராக இருக்கச்ச. ரெண்டுமே பை தான். ஏன்னா இங்கே என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிறது தான். இப்போ மார்க்கெட் மேலே போகும்னா கால் மேலே போகும், புட்டு வந்து கீழே இறங்கும். சரிங்களா? இதே இது டிசிஎஸ் கீழே சரியும், இந்த அண்டர்லைனிங் அசெட் கீழே சரியும் அப்படின்னா கால் கீழே சரியும், புட்டு மேலே போகும். சரிங்களா? நீங்கள் செல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக வரும். அதனால தான் புட்டை பை பண்ணணும். இதில் குழப்பம் வேணாம். இப்போ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் ஏதோ டவுட் இருக்குது உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.